ஐ லவ் யூ கார்த்திக். செவத்துல எழுதினதுனால நான் இதை சொல்லல. கொஞ்ச நாளாவே சொல்லணும்னு தோணுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. எனக்கு நீ வேணும் கார்த்திக். ஐ லவ் யூ so much. எனக்கு தெரியும் நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு. நானும் இப்படி சொல்ல மாட்டேன்னு நினைச்சிருப்பேன். நாம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். பட் என்னால முடியல கார்த்திக். ஏதோ ஒரு இடத்துல நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரேவதி, வீட்டில் எப்படி? அம்மா என்ன சொல்லுவாங்க அதானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது கார்த்திக். எல்லாரும் இப்படியே இருந்துட மாட்டாங்கல்ல. எல்லாம் மாறும். சந்தோஷமா இருப்போம்னு தோணுது. நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம். டைம் எடுத்துக்கோ. நான் வெயிட் பண்றேன். ஆனா வேண்டான்னு சொல்லாம இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ். ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காத. மேக்ஸிமம் ஒரு நாள் எடுத்துக்கோ. அதுக்கு மேல எனக்கு தாங்காது. இந்த வெக்கம் நானும் எல்லாம் இல்லாம பிளைனா ப்ரப்போஸ் பண்றாளே, கலாய்க்கிறாளோன்னு தப்பா நினைச்சுக்காத. பட் சீரியஸ்லி ஐ லவ் யூ. ஆனா இத சொல்லும் போது எனக்கு வெக்கம் வரலையே. என்ன பண்ணட்டும்? சீக்கிரம் பதில் சொல்லு. மேடம், எனக்கு ஊரில் போய் செட்டில் ஆனது தான் மேடம் ஆசை. அந்த ஊர் தண்ணி சாப்பாடும் வேற எங்கே கிடைக்கும்? அதான் நம்ம ஆஃபீஸ்க்கே தெரியுமே. ஆனால் எங்கே போக முடியுது மேடம்? என்ன நம்பி அங்கே 6 டிக்கெட் இருக்குது. 3 பிள்ளைங்க, ஒரு பொண்டாட்டி, அப்பா அம்மா. இதை தவிர அப்பப்போ என் தம்பி தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பண்டு பார்க்கணும். கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தா பணம் கொட்டும்னு நினைப்பு பார்த்துடுங்க. இதெல்லாம் போட்டு மேடம், ஊருக்குள்ளே எவனா ஸ்டேஷனில் மாட்டினாலும் நமக்கு தான் ஃபோன் பண்ணுவானுவோ. கபாலி படம் ரிலீஸ் ஆனப்ப டிக்கெட் வேணுமானு நம்மளை போட்டு கொண்டானுவோ. ஏண்டான்னு கேட்டா நீ தான் கலெக்டருக்கு பிஎல்ல செய்யன்னு சொல்லிவிட்டானுவோ. எல்லாத்துக்கும் சேர்த்தா மேடம் இந்த வேலையில் இருக்கேன். ஆண்டவர் மிரட்டும் போது அடி வயிற்றுலேருந்து ஒரு பையன் தொண்டைக்கு வருது மேடம். சவுத்து பயிலோ கோவத்தில் ஏதாவது செஞ்சுவிட்டா ஊர்ல நம்மளமே இருக்கிற பிள்ளை குட்டிகள்லாம் என்ன ஆகுமன்னு. என்னையே ஒண்ணு பண்ணல, உங்களை என்ன பண்ண போறாங்க? நீங்க பொம்பளை மேடம், தனியா இருக்கேன்னு ஏதாவது பாவம் புண்ணியம் பார்த்தாலும் பார்ப்பானுங்க. ஏன் மூஞ்ச பார்த்தா பாவம் புண்ணியம் பார்க்கவா தோணுது? உடனே வெட்டன்ல தோணுது.